என்னடா நான் சண்டை போடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு யாக்கோபு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அவரு ராத்திரி ஃபுல்லா கடவுளோட சண்டை போட்டாரா தெரியுமா? அதுக்கு அப்புறம்தான் ஒரு புதுசா அவருக்கு ஒரு பேரு கிடைச்சிச்சான். அது பேர் என்ன தெரியுமா? இஸ்ரவேல். அதனால அந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. அதனால எல்லாரும் கடவுளை பத்திரமா புடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. அப்பதான் அதிசயத்தை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம். சரியா? கடவுள் கூட சண்டையெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஓகேவா? சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இஸ்ரேல் என்னும் பெயர். தொடக்க நூல் அதிகாரம் 32 21 முதல் 29 வரை இறைவார்த்தைகள். அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியாரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போர் இடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உம் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாங்க பிள்ளைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கதை கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களா? சரி, இதுக்கு முன்னால ஒரு நாள் உங்களுக்கு கதை சொன்னேன். ஏசாவை ஏமாற்றியதால யாக்கோப்பு மேல ஏசா கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய தேடினார். அப்ப யாக்கோப்பு என்ன செஞ்சா? யாக்கோப்பை அவளுடைய அம்மா ராகேல் அவருடைய மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். எங்க அனுப்புனாரு? அவருடைய தாய் மாமா வீட்டுக்கு அனுப்புனார். அங்க போய் அவர் என்ன செஞ்சாரு? அவங்க மாமா எல்லாம் செஞ்ச ஆடு மேய்க்கிற வேலையே செய்தார். 1 நாள் 2 நாள் இல்லப்பா, 20 வருஷம் அவங்க தாய் மாமா லாபான் வீட்டிலேயே தங்கி இருந்து அவருடைய மந்தைகளை மேய்த்தார். ஆனா அவர் சும்மா விடல. இவருக்கு அவருடைய மகள்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணி வைத்தார். சரியா? ஒரு பொண்ணு லியா, அடுத்தவங்க ராகேல். இவங்களை கல்யாணம் பண்ணின பிற்பாடு இவருக்கு யாக்கோப்புக்கு 11 பிள்ளைக பிறக்கிறாங்க. ஏன்னா 11 பிள்ளைக எங்க? லாபான் வீட்டில் தாய் மாமா வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு 20 வருஷமா தங்கி இருந்த போது அவருக்கு 11 பிள்ளைக பிறக்கிறாங்க. எல்லாத்தையும் அங்கே 20 வருஷம் வாழ்ந்த பிற்பாடு ஈசாக்கை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பா அம்மா சாகிறதுக்கு முந்தைய நம்ம போய் அவங்க முகத்தில் முழிச்சிடணும் அப்படின்னு யாருக்கு ஆசை வருது? யாக்கோப்புக்கு ஆசை வருது. அதனால தன்னுடைய மனைவிக 4 மனைவிக, ஏன்னா 2 மனைவிக்கு வேலைக்காரிகளையும் மனைவியாக கொண்டிருந்தாரு. 4 மனைவிகள் 11 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் மாமா கொடுத்த சீதனங்கள், அதோடு கூட அவர் ஆடு மேய்ச்சத்துக்கு கொடுத்த கூலியா கிடைச்ச ஆடு மாடுகள், குதிரைகள், அப்புறம் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்க வர்றாரு. அப்படி வரும்போது அவருக்கு என்ன நினைவு வருது? எங்க அண்ணன் என்னை கொல்ல தேடினாரே, இப்ப மனமாறி இருப்பாரா? என்னை ஏற்றுக்குருவாரா? ஐயோ,
என்னை இன்னமும் கொண்டு விட்டார்னு என்ன செய்யறது, என் மனைவிகளை, என் பிள்ளைகளை, என் சொத்துக்களை எல்லாம் அழிச்சிடுவாரான்னு ஒரு பயம் வருது அவருக்கு. அப்போ யாபோத்துன்ற ஒரு ஆற்றை கடந்த அந்த பக்கம் இவருடைய எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு, மனைவிகளை, வேலைக்காரவங்களை, ஆடு மாடுகள், சொத்துக்களை எல்லாம் அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு இந்த கரையிலிருந்து கடவுள்கிட்ட ஜெபிக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு மனுஷன் வர்றான், ஒரு ஆடவன், ஒரு இளைஞன் வந்து இவரோட விடிய விடிய மல்போரிட்டு விளையாடுறாரு. சண்டை போடலை, விளையாடுறாங்க. யாக்கோப்பும் அந்த வந்த ஆடவரும் என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க, மட்போரிட்டு விளையாடுறாங்க. விடிய விடிய விளையாண்டு 2 பேருமே தோத்து போகிற மாதிரி தெரியல. அதனால அந்த வந்த ஆடவர் என்ன செய்தார்னா இவருடைய சந்தை தொட்டார். அதனால இவர் யாக்கோப்பு நொண்ட ஆரம்பிச்சிட்டார். அதனால ஒழுங்கா விளையாட முடியல. பொழுதும் விடிய போகுது. அதனால வந்தவர் சொன்னாரு, பொழுது விடிய போகுது, என்னை போக விடு அப்படின்னாரு. அப்ப இவர் கேட்குறாரு, என்னங்க என்னை இப்படி சுகம் இல்லாம நான் நடக்க முடியாம இருக்கிறேன், விடிய விடிய என்னோட விளையாடுனீங்க, என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் நீங்க போகணும், உங்களை என்னை ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு யாக்கோப்பு சொல்லுவா. யாரு ஆசீர் கேட்டது? யாக்கோப்பு. யாருக்கிட்ட கேட்டாரு? ஒரு வாலிபன் வந்து ஆடவர் வந்து விளையாடுனார்ல, அவர்கிட்ட கேட்டார். அப்ப அந்த ஆடவர் கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார், அவர் பேரை யாக்கோப்புன்னு சொன்னார். யாக்கோப்புன்னு சொன்ன உடனே வந்த ஆடவர் என்ன சொன்னார்னா, இனிமேல் உன் பேர் யாக்கோப் இல்ல, உன் பேர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியா? அப்படின்னா இவர் முழிக்கிறாரு. அப்ப அதனால அந்த ஆடவர் சொன்னாரு, இஸ்ரவேல் என்றால் கடவுளோடும் மனிதரோடும் போராடி வென்றவன் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன் கவனி, இஸ்ரவேல் என்றால் கடவுளோடும் மனிதரோடும் போராடி வென்றவன் என்ற அர்த்தம் என்று சொல்லி யாக்கோப்புக்கு விளக்கம் சொல்றார். அப்ப யாக்கோப்புன்ற பேரை இஸ்ரவேல்னு மாத்தினது யாரு? அந்த ஆடவர் வேற யாரும் இல்லை, அது ஆண்டவர் தான். யாக்கோப்பு மேல வச்ச பாசத்தால, அன்பால, மரியாதையால அவனோட விளையாடி அவன் பயத்தை போக்கி அடுத்த நாள் அவன் மகிழ்ச்சியோடு அவங்க அண்ணனை காண போறான். அண்ணனும் மகிழ்வோடு தம்பியை ஏற்றுக்கொண்டார். சரியா? ஏற்றுக்கொண்டு தாய் தகப்பனோட ஆசீரோடு, அண்ணனோட உறவோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு இஸ்ரவேல் சந்தோஷமா வாழ்ந்தார். யாக்கோப்புக்கு கடவுள் கொடுத்த பேர் என்ன? சத்தமா சொல்லு, இஸ்ரவேல். சரியா? அப்ப இஸ்ரவேல் என்னும் பேரு கடவுள் கொடுத்த பேரு, யாக்கோப்புக்கு கொடுத்த பேரு. இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு இருக்கா நமக்கு? இஸ்ரவேல் ஒரு நாட்டுக்கு பேர் இருக்கா இல்லையா? தெரியாதா? போர் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, கடவுள் பேரை தனக்குன்னு தேர்ந்தெடுக்கிற மனிதர்களுக்கு பேரை மாற்றி விடுகிறார். அது ஒரு அன்பை காட்டுது, ஒரு உரிமையை காட்டுது. நீ எனக்கு சொந்தம். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பேர் வைப்போம், உறவுல இருக்கிறவங்களுக்கு தானே பேர் வைப்போம். அது மாதிரி கடவுள் யாக்கோப்புக்கு உறவோடு இஸ்ரவேல்னு பேர் வச்சார். அதனால நாமும் நம்முடைய அன்பை, உறவை யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு. அப்படி எப்படி உறவை கொடுக்கறது? தேடணும் கடவுளை. கோயில் காரியங்கள்ல நன்மை செய்யறதுல மனம் தளரக்கூடாது. அதை வச்சுக்கோ மனசுல. கடவுளையே நம்பி அவர் ஜெபிக்கும் போது கடவுளே வந்து அவரை ஆசீர்வதித்தார். அதனால நம்மளும் எப்போதும் கடவுளையே நம்பணும், அவருடைய ஆசீரை தேடணும். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சரிதானா? இந்த கதையின் வழியாக கடவுளை நம்பி எப்போதும் கடவுளை தேடுன்ற உண்மையை கத்துக்கிட்டோம். சந்தோஷம் தானே? நாளைக்கு இன்னொரு கதையை கத்துக்கிடுவோமா? வர்றீங்க? சரி. வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ 7வது நாள் இன்னைக்கு நம்மளுடைய எடுத்துவாசி, விவிலியத்தை எடுத்துவாசி அப்படின்ற விளையாட்டை விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, மார்க் 6 இறை வார்த்தை 46. மார்க் 6 இறை வார்த்தை 46. பார்த்து அப்படியே அடிச்சுக்காதீங்க. பார்த்து பொறுமை. அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்குள் சென்றார். வெரி குட், சரியான பதில். சோ உங்களுக்கான 2வது கேள்வி, மத்தேயு 14 இறை வார்த்தை 26. மத்தேயு 14 இறை வார்த்தை 26. அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என
அச்சத்தினால் அலறினார். நீ அலறாத தம்பி, சரியான பதில் தான், வாழ்த்துக்கள். வெரி குட், சரியான பதில். ஸோ 2 பேருமே 1-1. ஓகே, ஸோ உங்களுக்கான 3வது கேள்வி. யோவான் 6 இறை வார்த்தை 18. யோவான் 6 இறை வார்த்தை 18. அப்பொழுது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. வெரி குட். ஸோ சரியான விடை, வாழ்த்துக்கள். இப்போ வந்து இவங்க 2 பதிலுக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க, நீங்க 1க்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி. மத்தேயு 14 இறை வார்த்தை 28. 28. பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். வெரி குட், சரியான பதில். ஸோ 2 பேருமே வந்து போட்டிக்கு போட்டியா ஒரு கேள்விக்கா பதில் சொல்லிட்டே வரீங்க. உங்களுக்கான டிசைடிங் லாஸ்ட் 5th. ஓகே, 5வது கேள்வி. மத்தேயு 14 இறை வார்த்தை 33. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீ இறைமகன் என்றனர். உண்மையாகவே நீங்கள் வென்று விட்டீர்கள், வாழ்த்துக்கள். அவன் முகத்துல எவ்வளவு ஒரு புன்னகை பாரு, சாதிச்ச வெறி அவன் கண்ணுல தெரியுது. ஸோ ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த சுற்றை வின் பண்ணிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து முயற்சி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதே போன்று நாளை உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். காத்திருந்தார் 40 நாட்கள் காத்திருந்தார் ஆண்டவருக்காக காத்திருந்தார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். எழுதி தந்தார் கற்பலகையிலே எழுதி தந்தார் 10 கட்டளைகள் எழுதி தந்தார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். இது HBS வீட்டில் விவிலிய பள்ளி. படத்தை பாரு, விவிலிய பகுதியை கூறு. ஸோ நம்ம கிட்ட வந்து 8 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ குட்டீஸ், ஹாய். ஓகே, போலாமா? ஸோ உங்களுக்கான முதல் புகைப்படம். யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க கை தூக்கலாம். கை தூக்கிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து கை தூக்கி பதில் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பதில்? ஏசப்பா குழந்தை இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் ஏஞ்சல் வந்து மரியாவை பிளஸ் பண்றாங்க. இல்ல, தவறு. வேற யாருக்கு தெரியும்? ஆனா பாயிண்ட் கிடையாது. இது சொன்னா பாயிண்ட் கிடையாது. பட் பதில் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? மைக் வாங்கிக்கோங்க. கபிரியேல் தூதர் பிறந்த கன்னிமரியாக்கு தூது வைக்கிறாங்க.
காட்சி அளித்தது. ஓகே, சரியான பதில். ஆனா பாயிண்ட் இல்ல. உங்களுக்கான இரண்டாவது படம். யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறா? தம்பி தூக்கிட்டாரு. பதில் சொல்லுங்க. இயேசு வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றார். சூப்பர், சரியான விடை. சூப்பரா தம்பி, ரொம்ப சரியா சொல்லிட்டா. ஸோ இந்த ரெண்டு டீம்ல ஃபர்ஸ்ட் பதில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு பாயிண்ட் அவருக்கு. சரிங்களா, இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தா உங்க டீம் வின் பண்ணலாம் தம்பி. ஸோ நீங்களும் முயற்சி எடுங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த போட்டோ, உங்களுக்கான மூன்றாவது படம். கீழே இருக்க படம், கீழே இருக்கிற படம். என்ன காட்சி இது? நம்ம டிபிஎஸ்ல கேட்டிசம் கிளாஸ்ல எல்லாத்துலயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கதை. சரி, பைபிள்ல ஒருத்தர் குள்ளமா இருப்பாருல்ல, யார் அவர் பேர் என்ன? டேனியல். யாரு? டேனியல். டேனியல் இல்ல, ஒருத்தர் குள்ளமா ஒருத்தர் மரத்து மேல ஐட்டு தெரியலன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி நின்று பாப்பாரு, அவர் பேர் என்ன? அந்த தான் எனக்கு வேணும் ஆன்சரா. சரி, ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, சக்கேயு இயேசுவை பார்க்கறதுக்காக மரத்து மேல ஏறி நின்ற காட்சி. ஓகேயா? ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ரெடியா? ஸோ உங்களுக்கான 4வது படம். ரெண்டு பேருமே அட் டைம் கை தூக்கிட்டாங்களே. ஆனா நீங்க தான் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கை தூக்குனீங்க. ஸோ நீங்க பதில் சொல்லுங்க. ஜீசஸ் வந்து சிக்கா இருக்கவங்களுக்கு பிளஸ் பண்றாரு. சிக்கா இருக்கவருக்கு பிளஸ் பண்றாரு. ஓகே, ஸோ இங்கேயும் கை தூக்குன மாதிரி இருக்கு. ஆனா பாயிண்ட் வந்து இவரு தப்புனா தப்பு தான், பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? பட் இருந்தாலும் ஆன்சர் சொல்லுங்க. ஒருத்தவர் இறந்திருப்பாரு, காப்பாற்ற முடியாது சொல்லியிருப்பாரு, ஆனா ஏசப்பா போய் அவரை குணப்படுத்தியிருப்பாரு. இல்ல, தவறு. கிட்டத்தட்ட இவர் சொன்னதுதான். முடக்குவாதம் பெற்றவரை வந்து இயேசு வந்து குணப்படுத்துறார். ஸோ இதுதான் இதனுடைய காட்சி. அதனால கிட்டத்தட்ட நீங்க ஒரு 80% சொன்னதால உங்களுக்கே ஒரு பாயிண்ட். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ உங்களுக்கான 5வது படம். ஸோ 2 பேருமே ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. சரிங்களா? இந்த 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 கொஸ்டின் சொல்லும்போது யார் கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். ரைட்டா? ஸோ உங்களுக்கான 5வது கடைசி படம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர். என்னன்னு தெரியுதா? இது என்ன பண்றாங்க? என்னடா தம்பி, நோக்கு வர்ம கலையில கண்ணிலே ஏதோ பண்ற, பிக்சர் தெரியலையா? நல்லா இருக்கா போட்டோ? நல்லா இருக்கா? பதில் சொல்லுங்க. சரி, என்ன பண்றாரு இவரு? ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் 100 ஆடு வச்சிருப்பாரு. அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போனோடனே அந்த 99 ஆடையும் விட்டுட்டு ஒரு ஆடு தெரு போவாரு. வெரி குட், சரியான பதில். வேற லெவல் தம்பி, வேற லெவல். ஸோ இரு அணியுமே வந்து லீடிங்ல யார் வந்திருக்கான்னு பார்த்தா இவங்க தான் 2 ஆன்சர் சொல்லி லீடிங்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த அணியே வெற்றி பெற்றதாக உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். என்ஜாய். ஸோ நேயர்களே, ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 8 குட்டீஸுமே வந்து ரொம்ப அழகா படத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிலதை கண்டுபிடிக்கலனாலும் ஒரு சிலதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளே வந்து மெய் சிலுக்க வச்சுட்டாங்க. ஸோ உங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? விவிலியத்தை வாசிக்கணும். விவிலியத்தில் இருக்கிறத வாசிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் காமிச்சாலும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்களும் வீட்டில் விவிலியத்தை வாசிங்க. அன்பு இயேசுவே, யாக்கோப்பை கடவுள் வழிநடத்தியது போல் எங்களை நீர் வழிநடத்த ஆசையாய் கேட்கிறோம். பயம் வந்தாலும் கரம் பிடித்து செல்ல உதவி செய்யும் துணி உள்ள குழந்தைகளாக எங்களை மாற்றும். ஆமேன். நண்பர் குட்டீஸ், என்ன கேட்டீங்களா? கதையெல்லாம் பாட்டம்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? சரி, யாக்கோபுக்கு கடவுள் எப்படி பெயர் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால கடவுள் நம்ம வாழ்க்கையை அழகா மாத்த முடியும். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம கடவுளோட பேசணும், கடவுளை நல்லா கட்டி பிடிச்சுக்கணும். பயம் வந்தாலும் அவரை விட்டுறக்கூடாது. சரியா? அதனால தைரியமா இருங்க குட்டீஸ். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.